வெல்கம் டு தமிழன்ஸ் கிச்சன். நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மா பாட்டி எல்லாம் நம்மளுக்கு டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுப்பாங்க. அதுல ஒரு டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா புட்டு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சேனல்ல புட்டு முட்டையும் சேர்ந்து எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. பவுல்ல ஒரு கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புட்டு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி உதிரியாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா உதிரியாக வந்துருச்சு. செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொல்கட்டை மாதிரி பிடிச்சி பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன், உடைச்சு ஊத்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை பொடி மாஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. லைட்டா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே பெப்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ செஞ்சு வச்சிருந்த இந்த பொடி மாசை மாவோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி புட்டுக்குழாய் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ கலந்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அந்த மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு புட்டு எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. குக்கர்ல தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்ல போட்டுக்கலாம்.
டேஸ்டான புட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிடலாம். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிருங்க.